இந்த வேதனையை எப்படி அம்மா சொல்லுவேன்? கல்யாணம் முடிஞ்சு இன்னும் 1 மாசம் கூட ஆகல. வறுமைக்கு பயந்து இவ புருஷன் பழப்பு தேடி கடலுக்கு போனான். காற்றும் மழையும் அவனை கடலுக்கே பலியாச்சு. என்னங்க இது? உடம்ப கூட தவிட்டிக்காம என்னமோ யோசனையில இருக்க. 2-3 நாளா சோறு தண்ணி கூட இல்லாம வர்றதும் போறதுமா இருக்கிறியே. இந்த முதல்ல உடம்ப தொடச்சுக்கிட்டு இந்த கஞ்சியை குடி. நீ குடிச்சாமா? உனக்கு ஏமா இந்த கஷ்டம்? கஷ்டமா? அது இந்த உடம்புகிட்டே நெருங்காது. நீ கவலையை மறந்துட்டு முதல்ல சாப்பிடுங்க. முதல்ல இத கொண்டு போய் நம்ம பயணம் இல்ல அவங்கிட்ட கொடு. அவங்க குழந்தை குட்டியெல்லாம் பசியால துடிக்குதுமா. அண்ணா கேளுமா, கொண்டு போய் கொடுமா. போம்மா போ. உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் புலராதோ. பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், கரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், கரைமேல் பிறக்க வைத்தான். மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே, அலை கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே, வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு, வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. கரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான்.
கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் ஊரார் நினைப்பது சுலபம் அரை மேல் பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார் கரை மேல் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார் கரை மேல் பிறக்க வைத்தார் முனியா பழனி சுப்பா ஒரு பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்களா? உனக்கு முன்னாடியே எழுந்து எல்லாம் போயிட்டாங்கன்னா கடனுக்கா போனாங்க? இந்த காத்துலையும் மழையிலையும் கடலுக்கு போறாங்களா? எல்லாம் கடன் வாங்க போயிருக்காங்க. கடன் வாங்க? யாருகிட்ட? எங்க? வேற எங்க? எல்லாம் முதலாளி நீலமேகத்துக்கிட்ட தான் பணம் கேட்க போயிருக்காங்க. ஏல கை நாட்டு போட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. சாமி அதுல என்ன எழுதி இருக்குன்னு கொஞ்சம் படிங்களே. எழுத்து எழுதியிருக்கு. மூஞ்சி முகரையும் பாரு. உங்க உயிரையா எழுதி வாங்கிட்டு வாங்க. கடன் கேட்கிற பசங்க பேசாம கை நாட்டு போட்டு பணத்தை வாங்கிட்டு போய் தொலைங்கடா. படிக்காம எப்படி கையெழுத்து போடுறது? என்ன நியாயம்? இன்னொரு வாரத்துல ராஜா டபுள் சைஸ் ஆகணும். தினமும் பிரியாணி போடு. என்ன சங்கப்பா? எசமா படிக்காம கை நாட்டு போட மாட்டானுங்களா? நியாயம் கேட்கிறானுங்க. யாரடா அவன் நியாயம் கேட்டது? பணம் வேணுமா? கையெழுத்து போடுங்க. இல்ல ஒரு பயம் இங்க நிக்க கூடாது. போடுங்க. எசமா கோச்சுக்கப்படாது. நீங்க சொன்ன அப்புறம் என்னங்க? நாங்க அப்படியே கை நாட்டு போட்டு கொடுத்துறோமுங்க. இதை நீங்க படிச்சு பாத்தீங்களா? இல்ல தம்பி. இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? நீங்க பிடிக்கிற மீன் அத்தனையும் அவர் கேட்ட விலைக்கு அவருக்கே விற்கணுமா? வாங்குற பணத்துக்கு வட்டி வேற. 2 மாசத்துல அசலை விட அது 3 பங்கு குட்டி போடும். இதுக்கு பேர் தான் பகல் கொள்ள. மாணிக்கம், எங்க வந்து என்ன பேசுற? என் மக்கள் கிட்ட அவங்க அறியாமையை பத்தி பேசுற. என் வீட்டில இருந்து என்ன பத்தியே பேசுற? எங்க இருந்தா என்ன? நீதியை பேச இடமா தேவை. இந்த பட்னி கூட்டம் காலில் விழுந்து காசு கேட்டதே அது யார் குற்றம்? காலில் விழுந்த கூட்டத்துக்கிட்ட கருணை காட்டணும். இப்படி உயிரை பறிக்க கூடாது. உயிரை கொடுக்கிறேன். இல்ல இந்த கூட்டம் இப்பவே செத்துடும். வாழ வைக்க வழி இல்லாத வரட்டு பயணி தலைவனா? உதவி என்று வந்தவர்களை பணம் பதவி என்ற பெயரால் உயிரோடு விழுங்கும் திமிங்கிலம் நீ. சங்கா, ஏன் நிக்கிறேன்? தள்ளவன வழிய நெருங்காதே. ஜாக்கிரதை. கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இல்லாதவங்க குறைவது நன்மை, இல்லாதவங்க நிறைவது தீமை. அது உங்களுக்கு. வாங்க போலாம்.